தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மிக முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன். நெறைய மாணவர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தது தான். தமிழ்நாடு வெட்னரி அனிமல் சயன்ஸ் அண்ட் யுனிவர்சிட்டி, அதாவது டான்வாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம். இதுல இருந்து அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதுல அண்டர் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸுக்கு, அதாவது இந்த வருடம் 2026, 2027ல அட்மிஷன் போடணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் 25ஆம் தேதி நேத்துல இருந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. இதுல என்னென்ன கோர்ஸ் இருக்கு, எவ்வளவு சீட் இருக்கு அப்படின்றத அவங்க வெப்சைட்ல டீடைலா குடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம இப்ப டீடைலா பார்க்குறோம். இதுல பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் 5.5 வருஷம் கோர்ஸ், 4.5 வருஷம் கோர்ஸ், 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் இருக்கு. இதுல ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா 660 சீட்டு கிட்ட இருக்கு. இந்த 660ல மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ்ல 120, வெட்டினரி காலேஜ் ஆஃப் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நாமக்கல்ல ஒரு 100, அதே போல வெட்டினரி காலேஜ் திருநெல்வேலியில ஒரு 100 சீட் இருக்கு. வெட்டினரி காலேஜ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் ஒரத்தநாடு தஞ்சாவூர்ல ஒரு 100 இருக்கு. வெட்டினரி காலேஜ் தலைவாசல் சேலம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு 80 சீட் இருக்கு. வீரபாண்டி தேனியில ஒரு 80, இதே போல உடுமலைப்பேட்டில் ஒரு 80. மொத்தம் 660 சீட் ஓவராலா இருக்கு. இந்த பிவிஎஸ்சி படிக்கணும், பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள். இந்த வெட்டினரி சயின்ஸுக்கு நீட் தேவையா அப்படின்னா, வெட்டினரி சயின்ஸ் படிக்கிறதுக்கு நீட் தேவையில்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களோட +2 மதிப்பெண்ணை வச்சு நீங்க அட்மிஷன் போட்டுக்கலாம். அதுவே ஆல் இண்டியா கோட்டா வழியா நீங்க வெட்டினரி சயின்ஸ் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் நீட் தேவைப்படும். சரிங்களா? அதனால இப்போதைக்கு நீட் நமக்கு தேவையில்லை. இது இல்லாம பிடெக் கோர்சஸ் 4 வருஷம் கோர்சஸ் இருக்கு. ஃபுட் டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி, பாட்ரி டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஃபுட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் 140 சீட் இருக்கு. இதுலயுமே பாத்தீங்கன்னா கொடுவேலி சென்னையில ஒரு 60 சீட்டு, அதே போல ஹோசூர்ல ஒரு 40 சீட் இருக்கு. இதுவுமே தலைவாசல் சேலத்துல ஒரு 40 சீட் இருக்கு. அதே போல சென்னையில ஒரு இது மொத்தத்துல 140 சீட்டு ஃபுட் டெக்னாலஜில இருக்கு. சரிங்களா? காலேஜ் அண்ட் பால்ட்ரி டெக்னாலஜி ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்ற பேர்ல நிறைய கொடுத்துருக்காங்க. டைரி டெக்னாலஜி, பால்வளத்துறை அப்படின்னு சொல்லுவோம். இந்த பால்வளத்துறையில படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் 2 காலேஜ்ல இருக்கு, 80 சீட்டு. 40 பாத்தீங்கன்னா அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த சொன்னோம் இல்லையா, கொடுவேலி சென்னை அதுல ஒரு 40, அடுத்தது தலைவாசல்ல ஒரு 40 இருக்கு. ரைட்டுங்களா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல காலேஜ் தான். நீங்க பால்வளத்துறையை படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் இதை சூஸ் பண்ணலாம். அதே போல பிடெக் பால்ட்ரி டெக்னாலஜி. இதுலயுமே பாருங்க, பால்ட்ரி டெக்னாலஜிலயுமே ஒரு மொத்தத்துல 40 சீட்டு தான் இருக்கு. ஒரே ஒரு காலேஜ் ஹோசூர்ல இருக்கிறது மட்டும்தான். இதுல நல்ல நல்ல வாய்ப்புகள் இதுல இருக்கு. நீங்க இன்கேஸ் நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சு அதுல மதிப்பெண் குறையுது அப்படின்னா இதுலயுமே உள்ள வரலாம். இல்ல நீட் எக்ஸாமுக்காக நீங்க வெயிட் பண்றீங்க அப்படின்னாலுமே இதுல ஒன்ஸ் நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்றதுல பெருசா செலவு வரப்போறது கிடையாது. ஆனா இதை அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க நீட் எக்ஸாம் எழுதுறதா இருந்தாலும் தாராளமா எழுதலாம், தவறு இல்லை. இது இப்போதைக்கு நமக்கு 10ஆம் தேதி, அதாவது நேத்து காலையில 10ஆம் தேதியில இருந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு. கீழே கொடுத்துருக்காங்க ஏடிஎம் tanuvas.ac.in அப்படின்னு சொல்ற இந்த வெப்சைட்ல உள்ள போயிட்டு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.